கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் முக்கிய செய்தியாக இருந்தது அமலாக்கத்துறை சோதனை. அதாவது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனங்கள் மீது தொடர்ந்து 3 நாட்கள் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. அந்த சோதனையில் பல்வேறு தடயங்கள் எடுத்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாக நாம் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டிருந்தோம். நாம் சொன்ன செய்திகள் எல்லாம் உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் நேற்று அமலாக்கத்துறை அறிக்கை இருந்தது. அந்த அறிக்கையில் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தது, ஏற்கனவே சொன்னது போல அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் ரெய்டில் பல்வேறு அதிகாரிகளிடம் விசாரித்திருக்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் அவர் திரட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பணியிடை மாற்றம், அதோடு ஆட்கள் நியமிப்பது மற்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கான அந்த போக்குவரத்து, இதில் நடந்திருக்கும் முறைகேடுகள், மதுபான ஆலைகளில் நடைபெற்ற முறைகேடுகள், இதெல்லாம் குறித்து தான் நேற்றைய அந்த அறிக்கையில் நாம் பார்த்தோம். அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் தமிழக டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பதாக விவரித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அறிக்கையில் ஒரு இடத்தில் கூட அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் விரைவில் திரு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த அமலாக்கத்துறை ஆயத்தமாகி வருகிறது என்கிற ஒரு தகவலும் வருகிறது. இன்னும் குறுகிய காலத்திலேயே அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த மேல்முறையீடும் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகிறது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த டாஸ்மாக் குறிவைத்திருப்பது என்பது திரு செந்தில் பாலாஜியோ மற்றும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ மட்டுமல்ல, தமிழக அரசுக்கும் டார்கெட் வைத்துதான் மத்திய அரசு ஒரு காய் நகர்த்தி வருகிறார்கள். நாம் பலமுறை சொல்லிவிட்டோம், டெல்லி மதுபான கொள்கை, அதே போல சத்தீஸ்கர் மதுபான கொள்கை, அந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கையும் நகர்த்தப் போகிறார்கள் என்கிற ஒரு தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இவ்வாறாக நேற்று அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கை மற்றும் அதன் அரசியல் தாக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கலுக்கு வந்திருந்த அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களை திசை திருப்பதற்காகவே இந்த இடி ரெய்டு என்பது நடத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடி ரெய்டில் 1000 கோடி என்று அறிக்கை வருவதற்கு முன்பே ஒரு கட்சியின் தலைவர் அந்த தகவலை பகிர்கிறார். இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு நடவடிக்கை என்பது. நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிற ஒரு பதிலை இன்று திரு செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன மாதிரி இருக்க போகிறது என்பதை எல்லாம் வரும் நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம்.